கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். யோபு 42 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களிலே, அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்துரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தடை அப்படி சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குமானால் முதல்ல நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? அதை நம்ம ஈஸியா எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, இப்ப எல்லாருடைய கையிலுமே பெரிய செல்போன் வச்சிருக்காங்க. இன்டர்நெட் ஆஃப் பண்ணியாச்சு அப்படின்னா ஆன்லைன் மூலியமா எந்த ஒரு செய்தியும் நீங்க கேட்க முடியாது. யூடியூப்குள்ள போக முடியாது, வேற வேற வெப்சைட்டுக்கு போக முடியாது. ஏன்னா நெட் ஆஃப்ல இருக்கு. ஒரு குடும்பத்துல நெட்டுக்குள்ள போகணும் அப்படின்னாலே முதல்ல நெட்டை ஆன் பண்ணணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தடை வரக்கூடாது அப்படின்னா அந்த குடும்பம் முதல்ல தேவனோடு தொடர்புல இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தடை எங்கே இருந்து வருது, எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, சில நேரத்துல சத்துரு நமக்கு தடையை கொண்டு வரான். என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனைகள், வீட்டுல பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனைகள், பல காரியங்கள் நம்ம சொல்லிடுவோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா, என்னுடைய ஐக்கியம் தேவனோடு குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு இருக்குமானால், கண்டிப்பாக நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது, நம்ம நன்மை செய்யும் போது, பொல்லாத காரியத்தை விட்டு விலகி வாழும்போது, தீமையை விட்டு விலகி வாழும்போது, தீமையை விட்டு வெறுத்து வாழும்போது, பரிசுத்தமா வாழும்போது, நன்மை செய்யும் போது, உண்மையா இருக்கும்போது, செம்மையா வாழும்போது, நம்ம 24 மணி நேரம் அவருக்கு பிரியமானபடி வாழும்போது, கர்த்தருடைய பாதங்களிலே காத்திருக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, அவருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், தேவன் பார்ப்பாரு, என் பிள்ளை எப்படி இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கா. தேவன் பார்ப்பாரு. ஒரு குடும்பத்துல ரொம்ப நஷ்டம் வருதா, ரொம்ப கஷ்டம் வருதா, ரொம்ப பிரச்சனை வருதா, ரொம்ப போராட்டம் வருதா, உட்கார்ந்து கூட்டி கழிச்சு பார்க்கணும். என் வாழ்க்கையிலே நான் 24 மணி நேரம் நான் தேவனோடு தான் நடக்கிறேனா? எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? சில குடும்பத்துல இப்போ செல்போன் தான் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஐக்கியமா இருக்கு. தூங்கி எழுந்திரிச்சோடனே இப்போ ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்குறீங்க, செல்போன் கையில் எடுத்தாச்சு. சில குடும்பத்தில் பைபிள் வாசிக்காமல் அப்படியே கிளம்பியாச்சு. சில குடும்பத்தில் ஜெபம் பண்ணாமல் அப்படியே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் செல்ஃபோன் தான் கையில் இருக்கும். ஏன்னா வெளியில் போயாச்சு. அப்புறம் நைட்டு லேட்டாக வந்தாச்சு. அப்புறம் அப்படியே சாப்பிட்டு படுத்தாச்சு. கையில் பைபிள் எடுத்து நேரம் இல்லை, வாசிக்கலை, ஜெபம் பண்ணாமல் தான் இருக்கிறேன் தெரியுது அப்படிம்பாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் தடை, பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் நம்ம குடும்பத்துக்குள்ளே லைட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது, நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை. பிறக்கும்போது பைபிள் உள்ள வசனம் சொல்லி பெயர் வைக்கிறாங்க. என் பையன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா சொல்லி பைபிள் வசனம் என்ன எழுதிருக்கோ அந்த வசனத்துலேருந்து ஒரு பெயர் எடுத்து வைக்கிறாங்க. நிறைய பேர் சொல்ல முடியும். அப்புறம் நிறைய குடும்பத்தில் யோசிப்போம், என் பேரை சொல்லிட்டாங்க அப்படிம்பாங்க. ஒரு பெயரை நம்ம வச்சாச்சு அப்படின்னா அந்த பிள்ளையில தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து, அப்பா இந்த பெயர் வச்சிருக்கேன்ப்பா, இந்த பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா, என் பையனை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி பெத்த தாய் தகப்பனார் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை பிள்ளைகள் வளர்ந்துட்டு பெரிய பிள்ளைகள் ஆயிட்டு சொன்னபடி கேட்க மாட்டேங்க அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் போய் அர்ப்பணிக்கணும். நீங்க தந்த பிள்ளைப்பா,
நான் ஒருவேளை ஏதாவது தப்பா வளர்த்துட்டேன்னா நீ மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் தாழ்த்தணும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. திருமணம் தடை, கற்பத்தினி தடை, வியாபாரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கையில போராட்டம், பேங்க் போனா அங்கேயும் தடை, சில குடும்பத்துல எதை எடுத்தாலும் தடை. அப்ப பின்னாடி என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே நம்ம உண்மையிலேயே உண்மையாதான் வாழ்றோமா? ஏன்னா புருஷன் பொண்டாட்டிகளும் உண்மை இல்லை, வியாபாரத்துக்கு போனா அங்க உண்மை இல்லை, வேலைக்கு போனா அங்க உண்மை இல்லை, கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க அங்கேயும் சில நேரத்துல உண்மை இல்லை. லஞ்சம் வாங்குறது, வேலைக்கு போற இடத்துல கரெக்டா டயத்துக்கு போறது கிடையாது, இஷ்டம் போல போறது, இஷ்டம் போல வர்றது, கேட்டா நாங்க பெரிய போஸ்ட்ல இருக்கோம் அப்படிம்பாங்க. தேவன் எல்லாத்தையுமே பார்ப்பார். பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, பையனோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, குடும்பத்துல தீர்காயுசு வேணுமா, நம்ம நிம்மதியா வாழணுமா, சமாதானமா வாழணுமா, பரலோகத்துல தேவன் எல்லாரையும் பார்த்துருவார். அப்ப ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையா மாறிடுது. அதிகால வேளையில இணைந்திருக்கிறீங்க, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன தீர்மானம் பண்ணியிருக்காரோ அது அப்படியே நிறைவேறிடும். நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம். சரி, வேற என்ன வாக்கு தத்துவம்? அநேக உபத்திரங்கள் வழியாக நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு உண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல காரியத்தை வெறுத்தா மட்டும்தான் நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியும். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா அந்த உலகத்துல 1000 காரியம் இருக்கு. எங்கெல்லாம் நம்ம உலகத்துக்குள்ள போறோமோ அங்கெல்லாம் நமக்கு பல காரியங்களை போய் நம்ம சிக்கி கொள்றோம். வசனம் எப்படி தான் எழுதப்பட்டிருக்கு, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு அப்புறம் பாவம் பூர்ணமாவும் மரணத்தை பெறுவிக்கும். என் வாழ்க்கையில நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் வச்சிருப்பாரு, ஒரு காரியத்தை நிறைவேற்ற சொல்லி தேவன் வச்சிருப்பாரு. அது நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறியாகும். யோபு பக்தன் அழகா சொல்கிறார், கர்த்தருக்கு பிரியத்துவமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். ஒரு வீட்டுக்குள்ள என்ன வேணும் தேவனுக்கு தெரியும், எப்ப தரணும் தேவனுக்கு தெரியும், இன்னைக்கு காலைல என்ன பிரச்சனை தேவனுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க எப்படி இருப்பீங்க தேவனுக்கு தெரியும். அவர் நம்மளை உருவாக்குனவர். அவருக்கு மறைவாக நம்ம எங்க போவோம்? எங்கேயும் போக முடியாது. சமுத்திரத்துல போனா அங்கேயே இருக்காரு, பாதாளத்துல போயிடுச்சுன்னா அங்கேயே இருக்காரு, எல்லா பக்கமும் இருக்காரு, வானத்துக்கு ஏறியாச்சுன்னா அங்கேயே இருக்காரு. இல்ல எங்கேயா போய் ஒளிஞ்சுக்கலாமா? தேவனுக்கு தெரியும். இல்ல நான் ரூம்ல பூட்டிட்டு இருக்கேன், தேவனுக்கு தெரியும். நான் வெளிநாட்டுல இருக்கேன், தேவனுக்கு தெரியும். தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சில வீட்டுல வயசு கூட்டிகிட்டே போகுது, திருமணம்னு முடியல. என்னன்னு சொல்லி கேட்டா, நல்ல மாப்பிள்ளை பார்க்கும், நல்ல பொண்ணு பார்க்கும். எத்தனை வருஷமா? 5 வருஷமா 7 வருஷமா? இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. 7 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப வருத்தமாயி போச்சு. 150 மாப்பிள்ளைய கழிச்சிருக்கோம் அப்படின்னாங்க. தூக்கி வாரி போட்டு 150 மாப்பிள்ளைய கழிச்சிங்களா எப்படி அப்படின்னு என் மகா இந்த இடத்துலதான் கேட்கிறா. என் மகா இவ்வளவு சம்பளம்ங்கிறா, அதே போல சம்பளம் வேணும். அடுத்தாப்புல என் மகா அந்த கம்மியில வேலை பார்க்க, அதுக்கு பக்கத்துலதான் வேணும். அடுத்தாப்புல என் மகா சொல்ற ஹைட்டு தான் இருக்கணும். அடுத்தாப்புல இப்படி 150 மாப்பிள்ளைய கழிச்சிருக்காங்க. வேற ஊர் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், இப்படி வேண்டாம், அப்படி வேண்டாம். ஆக மொத்தம் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலை. இப்போ ஒரு குடும்பத்திலே மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணைய தேவன் கொண்டு வந்தால் இவங்க எப்படி கழிக்கிறாங்க அப்படின்னா, அளவு பார்த்து கழிக்கிறாங்க, கலர் பார்த்து கழிச்சிருந்தாங்க, படிப்பை பார்த்து கழிச்சிருந்தாங்க, சொந்த பந்தங்களை பார்த்து கழிச்சிருந்தாங்க.
நகை இல்லையா கழிச்சிருந்தாங்க, பணம் இல்லையா கழிச்சிருந்தாங்க, வேலை இல்லையா கழிச்சிருந்தாங்க. கழிக்கிறதுக்கு ஒரு 1000 காரணம் வச்சிருக்காங்க. ஆக மொத்தம் பிள்ளைக்கு கல்யாணம் முடியல, பையனுக்கு கல்யாணம் முடியல. ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்றீங்களா? காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே எப்படிதம்மா ஜெபம் பண்ணணும்? இன்னைக்கு என் வாழ்க்கையில தேவ சித்தம் மட்டும்தான் 24 மணி நேரம் நடக்கணும்ப்பா. தேவ சித்தம் இல்லாத எந்த ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு தேவ சித்தம் மட்டும்தான் எனக்கு வேணும்ப்பா. நான் என்ன செஞ்சாலும் அது தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. தேவ சித்தம்ல எந்த ஒரு இடத்துக்கு நான் போகவும் கூடாது, வரவும் கூடாது. அப்படி சின்ன ஜெபம் பண்ணிருங்க. ஏன்னா சில குடும்பத்துல 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது. இப்ப பிரச்சனை எங்கெல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனால துன்மார்க்கர் என்று போட்டிருக்கு. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள நியாயந்திருக்க இருக்கிறது. நான் சொன்ன வசனம் தான் கடைசி நாளா நியாயந்திருக்க அப்படின்ட்டு. அப்ப கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறோமோ அங்கெல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சது. காலவேளை செய்த நீர் செய்ய நினைத்து தடைபடாது. உங்க வாழ்க்கையிலே ஒருவேளை ஒரு வீடா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், கற்பத்துக்கணியா இருக்கலாம், ஒரு வண்டி வாங்குற காரியமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல பல காரியங்களா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்க வாழ்க்கையில என்ன காரியம் தேவன் வைத்திருக்காரோ அது எல்லாம் தேவன் தருவார். அந்த நம்பிக்கை முதல்ல நமக்குள்ள இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல நம்பிக்கை இல்லாமையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலேயே அற்புத அடையாளம் நடக்கல அப்படின்னா விசுவாசமே இருக்காது. இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க. லாஸ்ட் விக்கிரத்துக்குள்ளேயும் போயிடுவாங்க, மாந்திரியத்துக்கும் போயிடுவாங்க. ஆக மொத்தம் சாபத்துக்குள்ளேயும் போயிடுவாங்க. அப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கல, என்ன தப்பு நடந்துச்சு தெரியலையே. நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறோமோ அப்பந்தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அதனால காலவேளையில இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்னோட ஐக்கியம் பிதாவாகி தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குமானால் கண்டிப்பா தீர்காயுசு உண்டு, பழுகி பெருக முடியும், ஆசீர்வாதம் உண்டு. இது எல்லாமே பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக உண்மையா வாழ்ந்தால், தீமையை வெறுத்து வாழ்ந்தால், பரிசுத்தமா வாழ்ந்தால், இதுதான் பேசிக். எப்பவுமே சில குடும்பத்துல ஒரு கார் ஓட்ட படிப்பாங்க, ஒரு வண்டி ஓட்ட படிப்பாங்க, இல்ல ஒரு காலேஜ் படிப்பாங்க, ஒரு போஸ்டுக்காக படிச்சுட்டு இருப்பாங்க. உடனே இப்படி சொல்லிடுவாங்க, பேசிக், இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் இப்படி படிச்சாதான் இந்த வேலை கிடைக்கும், இந்த வண்டி ஓட்ட முடியும், எல்லாமே பேசிக்கா சொல்லிடுவாங்க. இப்படி வாழ்ந்தாதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகாது, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிட்டுனா உயிர் போயிடும் அப்படின்வாங்க. காலவேளை செய்தி என்னன்னா, நீர் செய்ய நினைத்து தடைபடாது. நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கிறோம், அது தேவ சித்தம் தானா, அது தேவ சித்தம் தானா. வீடு கட்டினா வீடு முடிய மாட்டேங்குது, மாப்பிள்ளை பார்த்தா மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, சில வீட்டுல பிள்ளை இல்லாம இருக்கு. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. என் வாழ்க்கையில தேவன் என்னெல்லாம் செய்ய நினைச்சிருக்காரோ அது தடைபடாது. அப்ப நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படிதான் ஜெபம் பண்ணணும்? அப்பா, உங்க பிள்ளை வந்திருக்கப்பா, நான் அந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாள் அளவும் உங்க சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கணும்ப்பா, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கை கொள்ளணும்ப்பா, கற்பனை கை கொள்ளணும்ப்பா, கட்டளை கீழ்ப்படியணும்ப்பா. கிருபையின் காலத்திலே மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நம்ம மேல விழுந்த கடமை. நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. இஷ்டம் போல வாழ்ந்தால் அதுல நிறைய ஆபத்து மட்டும்தான் இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துல வரணும் அப்படின்னா நம்ம முதல்ல முடிவு பண்ணிடணும், தேவன் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய நினைத்திருக்காரோ அது எதுவுமே தடைபடாது. அது தேவன் தருவார், அது தேவன் தருவார், அது தேவன் தருவார். உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். மனுஷன் 1000 முறை தப்பா பேசுவான். ஸ்கூலுக்கு போலன்னா தப்பா பேசுவாங்க, காலேஜ் போலன்னா தப்பா பேசுவாங்க, வேலையிலனா தப்பா பேசுவாங்க, கல்யாணம் முடியலன்னா தப்பா பேசுவாங்க, கல்யாணம் முடிஞ்சிட்டு பிள்ளை இல்லைன்னா தப்பா பேசுவாங்க.
எத்தனை காரியத்திலேயோ தப்பா பேசுவாங்க. ஆனா தேவன் என்ன தெரியுமா பார்க்காரு? ஒரு பாவி மனம் திரும்புறானா, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுறானா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சிட்டானா, தாழ்த்தி ஜெபிக்கிறானா, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நிக்கிறானா. ஏன்னா இந்த கடைசி காலத்துல சுவிசேஷம் பண்ணாலும் ஆள் குறைஞ்சிட்டே வருது. பணம் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையில நான் 2016 கர்த்தருடைய கிருபையினால முழு நேர ஊழியத்துக்கு வந்தோம். முழு நேர ஊழியம் அப்படின்னா குடும்பம் ஃபுல்லா ஊழியம் மட்டும்தான். ஆனால் இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய ஊழியம் செய்ய வரும்போது ஜனங்களுடைய சுபாவம் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவ சுபாவம், அந்த மனுஷனுடைய சுபாவம், ஜென்ம சுபாவம், அந்த பழைய கேரக்டர், பழைய சுபாவங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எப்படி வெளியில வருது? அது என்ன செய்யுது? வந்தா எத்தனை பேரை நஷ்டப்படுத்துது? இப்ப இந்த கடைசி காலத்துல ஒரு குடும்பத்துல வீம்பு வைராக்கியம் இருக்கா? 5 வருஷமா பிள்ளைகிட்ட பேசாம இருக்காங்க, 5 வருஷமா பையன்கிட்ட பேசாம இருக்காங்க, 5 வருஷமா புருஷன்கிட்ட பேசாம இருக்காங்க, பிரிஞ்சே போயிருக்காங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, என் புருஷன் இல்லைன்னா பிரிஞ்சு போயிட்டா அப்படிம்பாங்க. இன்னொரு பக்கம் கேட்டா, எங்க அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க, இப்ப நான் இஷ்டம் போல வாழ்றேன் அப்படிம்பாங்க. எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போறதுக்கு 1000 காரியம் வந்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இந்த காலவெளியில இணைந்திருக்கோம். அப்போ ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குமானால் நைட்டு படுத்தா தூக்கம் வரும், காலைல தூங்கி எந்திரிச்சாச்சு அப்படின்னா எல்லாமே தேவன்லாம் பார்த்துட்டு இருப்பார். அப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு அதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஆசீர்வாதம். ஏன்னா இப்ப இந்த கடைசி காலத்துல நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் அந்த நம்பிக்கையில இப்ப நிறைய குடும்பத்துல இல்ல. அதுதான் வேதனையான காரியம். ஆனா யோபனுடைய வாழ்க்கையிலே யோபு எப்படி சொல்கிறார்? கர்த்தருக்கு பிரயோஜனமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த முழு உலகம் இன்னைக்கு இருக்கிற உலகம் நாளைக்கு இருமான்னு சொல்லி கேட்டா தெரியாது. அப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்திலே கடைசி நேரத்திலே கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? வாயை திறந்தாலே பொய், வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, வாயை திறந்தாலே மீறுதல், மாம்சத்தினுடைய கிரியைகள் இஷ்டம் போல இருக்குமானால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை இன்னைக்குள்ள வேத பகுதி மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளோட பேசுறீங்கப்பா, நீர் செய்ய நினைத்து தடைபடாது. என்னோட வாழ்க்கையிலே சுயமா நாங்க என்னெல்லாம் யோசிக்கிறோமோ, கர்த்தரை விட்டு எந்த காரியத்தை தள்ளி போனோமோ, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எந்தெந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க. இந்த நாளிலும் புது கிருபையால் நிரப்புங்க, புது அபிஷேகத்தில் நிரப்புங்க, புது எண்ணெயால் அப்பா விசேஷமா அபிஷேகம் பண்ணுங்க. என்னோட பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை நிரம்பி வெளியிட்டுப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ரத்த கொட்டைகளை வேல் அடைக்கணும். காலவேளையில் பொறுப்பான எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேல் அடைத்து ஆசிரியங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் 1000 மடை 1000 தலைமுறைக்கு ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசிரியங்க. அதிகால வேளையில் இணைந்திருக்காங்க, அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க, சுகம் தர்றாங்க, ஆரோக்கியம் தாங்க. உங்க பாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கல்வாரி அன்பிலால் நிரப்புங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தனால் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சுகமாக்கித்தாங்க. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போடுங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் யாரெல்லாம் பொறுப்புள்ள எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டணும், தீர்க்காயுசு கட்டணுங்க, பலவீனத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. காலையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ அவங்களோட வம்சம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கற்பத்தினை தருவது ஆயத்தமா இருக்காங்கப்பா. ஏற்ற துணையை கர்த்தர் உங்க நாமம் வளர்த்து துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம்ப்பா. காலவெளியில் எத்தனையோ குடும்பத்துல கடன்ல இருக்காங்கப்பா. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துருங்க. சில குடும்பத்துல கற்பத்தினியா ஜீவிக்கிறாங்க, கர்த்தர் மனம் வரங்க, மாசம் இருங்க, கர்த்தர் ஆசிரிங்க, டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, ஏற்ற துணை தந்துருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதியில்லா சொல்லுங்க, எல்லாவற்றையும் மாற்றிடுங்க. கடன்ல கஷ்டப்படுறது கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த வருஷத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்க அதை கிருபை செய்ய. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்காங்க உபவாச நாட்களை ஆசீர்வதித்தாங்க.
அதிக அளவில் திறப்பில் நிற்க அந்த குடும்பத்தை பல மடங்கு பழி பெறுவனு கத்தர் ஆசிரியங்க. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, கத்தர் ஆசிரியங்க. இன்னைக்கு என்னெல்லாம் தேவைட்டு எல்லா தேவையில கத்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. உங்கள் பாதபில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்ல மினிஸ்டர் நம்முடைய பாதபில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் கர்த்தர் பொறுப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்கு ஒரு நிமிடமாக ஜெபித்துள்ளார். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.